They have to come to the terms of the constitution. என்ன சார் கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது? இட்ஸ் a rule of law என்று சொல்லுகிறார். ரூல் எங்க சார் இருக்கு? லா எங்க சார் இருக்கு? இதை ஒத்துக்கிட்டாதான் பணம் தருவேன் யார் சார் சொன்னா? ஏசர் ரிப்போர்ட் பத்தி உனக்கு என்ன தெரியும்? முதல்ல அந்த ஏசர் ரிப்போர்ட் அப்படிங்கிறதே பாரதிய ஜனதாவோட ஒரு அஜெண்டா தான். அது ஆக்சுவலா இது என்ன உங்க அப்பா விட்டு பணமான்னு கேட்டதுக்கு பொத்துக்கிட்டு வந்துச்சு உங்களுக்கு அந்த கோபம். இன்றைக்கு நாங்க கேட்கிறோம், இது உங்களோட அப்பா விட்டு பணமா? நீ இந்தியாவில் எங்க வேணா யாரை வேணா ஏமாத்தலாம். இங்க எங்களுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை ஏமாத்துறதுக்கு ஒருத்தன் பிறந்துதான் வரணும் என்பது குறிப்பாக ஒரு 2-3 நாட்களாக நடக்கிற செய்தியை தமிழ்நாடு முழுவதும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அதுவும் குறிப்பாக பார்த்தா இன்னும் உதாரணத்தோடு சொல்லலாம். இயேசுநாதர் இறந்த பிறகு 3வது நாள் அவர் உயிர் தெழுந்தார் என்கிற நம்பிக்கை உண்டு. அதே போலத்தான் 3 முறை மொழிப்போர் நடந்து ஏறத்தாழ 1986க்கு பிறகு 38-39 ஆண்டுகளுக்கு பிறகு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய தலைமையில் இன்னொரு மொழிப்போருக்கு இன்றைக்கு நாம் தயாராகி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது, இந்த 3 நாட்களாக ஒன்றிய அமைச்சர் மரியாதைக்குரிய தர்மேந்திர பிரதானுடைய அந்த குரலை பார்த்ததுக்கு பிறகு நம்முடைய தமிழ் மண்ணில் தங்களுடைய இன்னுயிரை நீத்து காற்றோடு காற்றாக கலந்து நமக்கு உயிர் மூச்சாக இருக்கின்ற நடராஜன்களும் தாளமுத்துக்களும் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று சொன்ன பீளமேடை சார்ந்த தண்டாபாணி போன்றவர்களும் அதே போன்று மாணவர் ராசேந்திரனும் கீழப்பள்ளூர் சின்னசாமி போன்ற அந்த உயிரெல்லாம் மீண்டும் உயிர் தெழுக ஆரம்பித்திருக்கின்றது. அவர்கள் உங்களுடைய உருவில் இங்கே நின்று கொண்டிருக்கின்றது. ஒரு 3 நாட்களுக்கு பின்பு ஒன்றிய அமைச்சர் சொல்கிறார், ஏன் மும்மொழி கொள்கை ஏற்றுக்கிட்டாதான் என்ன குறைச்ச, அதை நீ ஏற்றுக்கிட்டாதான் நான் நிதி தருவேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு they have to come to the terms of the constitution. என்ன சார் கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது? கான்ஸ்டிடியூஷன் என்ன சார் சொல்லுது நமக்கு? we the people of India having solemnly resolved to constitute India into a sovereign, socialist, secular, democratic and to secure to all its citizens என்று சொல்லுகிறது. அதில் நம்முடைய அண்ணல் அம்பேத்கர் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஜஸ்டிஸாக இருந்தாலும் சரி, லிபர்ட்டியாக இருந்தாலும் சரி, ஈக்குவாலிட்டியாக இருந்தாலும் சரி, ஃபெட்டர்னிட்டியாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று வகை வகையாக இன்னைக்கு பிரித்து கொடுத்திருக்கிறார். பொழுது போகவில்லைன்னு உட்கார்ந்து எழுதின அரசியல் சாசனம் இல்லை சார். அது இட்ஸ் a rule of law என்று சொல்லுகிறார். ரூல் எங்க சார் இருக்கு? லா எங்க சார் இருக்கு? இதை ஒத்துக்கிட்டாதான் பணம் தருவேன் யார் சார் சொன்னா? முதல்ல தேசிய கல்விக் கொள்கைக்கும் நமக்கு எப்பொழுதும் வருடம் வர வேண்டிய சமகர சிக்ஷா அபியான் என்கிற அந்த நிதிக்கு சம்மந்தமே கிடையாது. ரெண்டுத்தையும் இன்னைக்கு ஒன்னா குழப்பி இதை ஒத்துக்கிட்டாதான் இதுக்கு பணம், இதை ஒத்துக்கிட்டாதான் அதுக்கு பணம் நீ சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு? நடிகர் அஜித்குமார் படத்தில் ஒரு ஆட்டோவில் இருக்கிற சைடு மிரரை அட்ஜஸ்ட் பண்ணாதான் வண்டி ஸ்டார்ட் ஆகும்னு சொல்றாரு பாருங்க, அந்த மாதிரி இருக்கு. ஆக எதுக்குமே அர்த்தமே இல்லாம உன்னுடைய கொள்கையை திணிக்க வேண்டும் என்கிற விதத்தில் நீ அதை செய்து கொண்டிருக்கின்றாய். அதற்கு எங்களுடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய குரல் தான் முதல் குரலாக இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவிலே ஒலித்திருக்குது என்று சொல்லும் பொழுது, இன்னைக்கு இன்னொருத்தர் இருக்கார், ஒன்றியத்தை ஆண்டுகிட்டு இருக்க தேசிய கட்சியோட மாநில தலைவர். அவர் 6 மாதம் போய் ஒரு இடத்துல படிச்சு ஆங்கிலத்தில் தானே படிக்க போனார். 6 மாதம் வெளிநாட்டில் போய் கோர்ஸ் ஆஃப் கோயபிள்ஸை படிச்சு விட்டு வந்து இங்கே சும்மா வாயை திறந்தா பொய் பொய் பொய், ஆனால் நம்மளை சொல்கிறாரு நாம் பொய் சொல்லிக்கிறோம் என்று ஒரு ரிப்போர்ட்டை வச்சிருக்காருங்க. ஆனால் அவனை ஏசர் ரிப்போர்ட் என்ன தெரியுமா சொல்லிக்கிறது? ஏசர் ரிப்போர்ட்டை பற்றி உனக்கு என்ன தெரியும்? முதல்ல அந்த ஏசர் ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறது என்று சொன்னால், தமிழ்நாட்டை காட்டிலும் உத்தரப்பிரதேசமும் பீகாரும் கல்வியில் சிறந்து விளங்குகிறது. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? இருமொழி கொள்கையை வச்சு நீங்கள் என்னத்தை கிழிச்சிங்க என்று கேட்குறார். அந்த ஏசர் ரிப்போர்ட் அப்படிங்கிறதே பாரதிய ஜனதாவோட ஒரு அஜெண்டா தான். அது ஆக்சுவலாக அந்த ஏசர் ரிப்போர்ட் சொல்கிற மாதிரி உத்தரப்பிரதேசம் உங்களுக்கு ஒன்று தெரியுமா? கிட்டத்தட்ட ஒரு வருஷத்தில் 25,000 பள்ளிகளை, அரசு பள்ளிகளை மூடிட்டு 15,000 தனியார் பள்ளிகளை கொண்டு வந்தது காரணம் எது தெரியுமா? அந்த ஏசர் ரிப்போர்ட்டு தான். ஆக இந்த ஏசர் ரிப்போர்ட்டை சொல்லி இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கின்ற எல்லா அரசு பள்ளியை மூடிட்டு இங்கே தனியார் பள்ளியை வளர்த்துட்டு தாங்க நினைக்கக்கூடிய மொழிகளை உள்ள கொண்டு வரணும்னு ஆசைப்படுறான் பார்த்தீங்களா? அதுதான் ஏசரிங்க. அந்த மாநில தலைவர் சொல்கிறாரு, இங்கே ஆண்ட கட்சி, ஆளுகின்ற கட்சி, புதுசாக வந்த கட்சி, கனவு காணுகின்ற கட்சியெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பாரதிய ஜனதா நாங்கள் இந்த மும்மொழி கொள்கையை கொண்டு வந்தேதான் ஆவோம், நாங்கள் தனிமையாக இருந்து கொண்டு வருவோம். சார் நீங்கள் தனிமையெல்லாம் இல்லை சார், ஓட ஓட விரட்டி தனிமைப்படுத்தப்பட்டவர்களாக இந்த குரல் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது. நீங்கள் ஆக அப்படிப்பட்ட நீங்கள் இந்த ரிப்போர்ட் அந்த ரிப்போர்ட்னு சொல்லி எங்களுடைய பிள்ளைகளை தயவுசெய்து கேவலைப்படுத்தாதீர்கள்.
எங்களுடைய பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி தருகின்ற எங்களுடைய பெருமதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களை கேவலப்படுத்தாதீங்க. நம்முடைய மாண்புக்கு துணை முதலமைச்சர் என்ன சொல்றாரு, நாம ₹1 கொடுத்தா 29 பைசா தரான், 29 பைசா தரான்னு சொல்றான்ல. இன்னைக்கு அதுவும் நமக்கு கிடையாது. இது என்ன உங்க அப்பா வீட்டு பணமான்னு கேட்டதுக்கு பொத்துக்கிட்டு வந்துச்சு உங்களுக்கு அந்த கோபம். இன்றைக்கு நாங்க கேட்கிறோம், இது உங்களோட அப்பா வீட்டு பணமா? எங்களுடைய 2151 கூட தயவு செய்து எங்களுடைய பணம் கொடுங்க. கிட்டத்தட்ட 43 லட்சம் பிள்ளைகளுடைய எதிர்காலம் இருக்கின்றது. அதுல தலையில கைய வைக்காதீங்க, அவங்க வயிற்றுல அடிக்காதீங்க என்று தான் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஆக ஒன்றிய அரசுக்கு நாங்கள் வைக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையாக, ஒரு கண்டனமாக நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் தொடர்ந்து அதற்கான பணிகளை செஞ்சுட்டு இருக்காரு. இப்போ ஒன்று புதுசாக ஒரு லெட்டர் ஒன்று வச்சுக்கிறாங்க. சார் நீங்கள் தான் ஒத்துக்கிட்டீங்களே சார், ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் இப்போ இல்லைன்னு சொன்னால் அது எப்படி சார் நியாயங்கிறாங்க. அந்த லெட்டரில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. இந்த எம்ஓயுவை பற்றி சொல்லும் பொழுது நம்மளுடைய தலைமை செயலாளர் ஒரு லெட்டர் எழுதுறாரு. அது என்ன சொல்கிறாருன்னா, இந்த எம்ஓயை பற்றிலாம் சொல்லிட்டு, இன் திஸ் ரெகார்ட் எ ஸ்டேட் லெவல் கமிட்டி ஹெட்டட் பை ஸ்கூல் எஜுகேஷன் செக்ரட்டரி ஹாஸ் பீன் கான்ஸ்டிடியூட்டட் based on the recommendation of the committee. இதை எல்லாருமே மறக்கிறாங்க. based on the recommendation of the committee. எங்க கமிட்டி என்ன ஒத்துக்குதோ அது ஒத்துக்கிட்டா நான் கையெழுத்து போறேன்னு தான் நாங்கள் சொல்லியிருக்கோம். நாங்கள் அதுவும் பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்த நண்பர் நான் பதில் சொல்லணுமேங்கிறதுக்காக இன்னும் அதை பெருசுப்படுத்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு சேர்த்தியே சொல்கிறேன். அதே தர்மேந்திர பிரதான் அவர் லெட்டரில் எழுதுறாரு, I was surprised to see that the state responded with a modified MOU wide letter dated wherein key paragraph referring to the implementation of NEP 2020 in entirety has been dropped. ஒன்றும் இல்லை, அவங்க ஒரு எம்ஓயு நமக்கு அனுப்பிச்சுடுறாங்க. இந்த NEP தேசிய கல்விக் கொள்கைக்கு ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு எம்ஓயு கையெழுத்து போடுங்க. நாங்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சர் சும்மா இருப்பார், அவர் ஒரு எம்ஓயு அனுப்பிச்சுடுறாரு. அந்த பேராகிராஃபே எடுத்துட்டார். NEP 2020 நான் கையெழுத்து போடுறேன் தூக்கி எறிஞ்சிட்டு இப்போ நான் ஒத்துக்கிறேன் நீ ஒத்துக்கிறியாங்கும் போது அவர் சொல்கிறாரு, தர்மேந்திர பிரதான், எப்படிங்க நாங்கள் ஒரு எம்ஓயு அனுப்பிச்சிட்டா நீங்கள் ஒரு எம்ஓயுவை கொடுக்குறீங்களே, நீங்கள் ஒரு விதமான எம்ஓயுவை கொடுக்குறீங்களேன்னு சொன்னால் அதுக்கு பேர் தான் ஏன் கன்கரண்ட் லிஸ்ட், அதுக்கு பேர் தான் ஏன் ஒத்திசைவு. ஒத்திசைவுனா நான் நீ உட்காந்து பேசி உனக்கு இது சரி வருமா இது சரி வராதான்னு பேசிய பிறகு முடிவெடுக்க வேண்டியது பேர் தான் கன்கரண்ட் லிஸ்ட்டு. ஆனால் உனக்கு கன்கரண்ட் லிஸ்ட்னால என்னன்னு தெரியல, ஒத்திசைவுனா என்னன்னு தெரியல, எல்லாத்தையும் மூடி மறைக்கிற சீக்ரெட் லிஸ்டாக நீ வச்சுக்கிட்டு இருக்கிற. அதனால தான் நீ எங்களை ஏமாத்த பார்க்குற. நீ இந்தியாவில் எங்கே வேணா யாரை வேணா ஏமாற்றலாம். இங்கே எங்களுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை ஏமாத்துறதுக்கு ஒருத்தன் பிறந்துதான் வரணும் என்பது சொல்கிற மாதிரியான எம்ஓஏ அன்னைக்கு நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அனுப்பி வைத்திருக்கிறார். ஆனால் தர்மேந்திர பிரதான் அவர்களே, நான் உங்களுடைய மிக பணியோடு நான் கேட்குறேன். நான் 2 முறை உங்களை தேடி வந்து நான் பார்த்தேன், உங்களுடைய வீட்லேயும் வந்து பார்த்தேன், நாடாளுமன்றத்தில் எல்லா எம்பிஸையும் அழைச்சிட்டு உங்கள்கிட்ட நாங்கள் ரெக்வஸ்ட்டே பண்ணணும். அப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க, ஏங்க மும்மொழி கொள்கை எடுத்துக்கிட்டா தான் என்னங்க, ஏங்க இவ்வளோ பிடிவாதம் பிடிக்கிறீங்க என்று சொன்னீர்கள். எங்களுடைய ஸ்டேட் சென்டிமெண்ட்ஸை பற்றி எங்களுக்கு தெரியுங்க. ஒட்டுமொத்த உலகத்திலே ஒரு மொழிக்காக தங்களுடைய உயிரை நீத்த ஒரே மாநிலம் எது என்று சொன்னால் அது தமிழ்நாடு தாங்க. நாங்கள் எடுத்து சொல்கிறோம். ஆனால் நீங்கள் உங்களுடைய எஜமானர் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நீங்கள் கேட்டுருக்கீங்க. லெட் மீ பி வெரி கிறிஸ்டல் கிளியர். We reject NEP 2020. We reject PM Street School. We reject Hindi imposition என்பதை நான் தைரியமாக சொல்கிறேன். இங்கே வருகை தந்திருக்கின்ற பத்திரிகை துறை ஊடகத்தை சார்ந்திருக்கிற நண்பர்களே, தமிழ்நாடு will never bow to the central government hegemony. And again I am telling, our education, our identity, and what are the things, our language, what are things like we are here following. We definitely will stand tall and this defiation and uncompromisingly we will stand for the Dravidian land.